சேத்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான தியான வேலைகளை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. இரக்கம் செய்வோம். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு பயணம் செய்கிறான். அப்படி போகும்போது திருடர்கள் கையில் அகப்படுகிறான். அந்த திருடர்கள் அவனுடைய உடைமைகள், அவனுடைய பொருட்கள், அவனிடமா இருந்த பணம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவனை அடித்து துன்புறுத்தி குற்றுயிரும் கொலையுருமாக போட்டுவிட்டு போய்விடுவார்கள். அந்த இடத்துல அவன் அந்த வலியினால காயத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ அந்த வழியில ஒரு ஆசாரியன் தற்செயலாக போகிறார். அப்படி போகும்போது அந்த ஆசாரியன் அந்த மனிதனுக்கு உதவி செய்யாம கடந்து போய்விடுறார். அவரை தொடர்ந்து ஒரு லேவியனும் வருகிறார். அந்த லேவியனும் அவனுக்கு உதவி செய்யாமல் கடந்து போகிறார். அவனை தொடர்ந்து ஒரு சமாரியன், ஒரு புற இனத்தான், பெயர் சொல்லப்படாத ஒரு மனிதன் என்ன பண்றான், அந்த வழியில வரான். அவன் என்ன செய்யறான், அந்த அடிப்பட்ட அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறான். முதலுதவி செய்து தனது விலங்கின் மீது ஏற்றி கொண்டு வைத்தியசாலைக்கு கொண்டு போகிறான். அவன் போய் சிகிச்சை செய்கிறான். அவன் வேறு காரியமாய் போக இருப்பதனால அந்த வைத்தியசாலையில கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு, இவன் வைத்தியம் பாருங்க, பற்றவில்லை என்றால் மீண்டுமா நான் திரும்பி வந்து கொடுக்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது யாரு இரக்கம் செய்யறாங்க, யாருக்கு உண்மையாகவே பிறர் மீது அன்பு செலுத்துறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். ஆசாரியும் செலுத்தல, லேவியனும் செலுத்தல, ஆனா அந்த சமாரியன் என்ன பண்றான், உதவி செய்யறான், இரக்கம் செய்யறான், அன்பு காட்டுறான். வசனம் சொல்லுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் அயலானத்துல அன்பு கூறுவாயாக. நாங்க பார்க்கும்போது அந்த ஆசாரியா உதவி செய்யல, அந்த லேவியன் உதவி செய்யல, அந்த சமாரியன் தான் உதவி செய்யலாம். அப்ப இன்றைக்கு இந்த உபவாச நாட்கள் இந்த நாள்ல வந்திருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம நம்மில் அன்பு கூறுவது போல பிற இடத்துல என்ன செய்யணுமா, அன்பு கூற வேண்டும். ஆசாரியனை போல தள்ளி போக கூடாது, லேவியனை போல ஒதுங்கி போக கூடாது, அந்த சமாரியனை போல நாம் பிறருக்கு இரக்கம் செய்கிறவர்களாக வாழ வேண்டும். நாம் பாவிகளாய் இருந்த போது, பாவத்தின் பிடியில அகப்பட்ட போது கிறிஸ்து நமக்கு உதவி செய்தார். பாவத்தின் பிடிந்து கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்தார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தின் 2வது பகுதி இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது இயேசு நீயும் போய் அப்படியே செய் என்றார். ஆம் என அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அனுப்புகிறார். நீயும் போய் அப்படியே செய். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இரக்கத்தை பேச்சில் அல்ல செயலில் நாம் காட்டுவோம். இயேசுவின் நாம மகிமைக்கென்று நாம் வாழுவோம். நாம் இரக்கம் செய்கிற மக்களாக, விசுவாசிகளாக நாம் இருக்கும்போது கடவுள் நிச்சயமாக நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் பெண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, அன்பினாலே ஆட்கொண்டு ஆளுகை செய்கிற அன்புள்ள இறைவா, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றிபடுகிறோம். நாங்கள் கேட்ட உடைய வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் இரக்கத்தை வார்த்தையில் அல்ல செயலில் வெளிப்படுத்துவதற்கு நீதாமே எங்களை பலப்படுத்த வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளா இருக்கிற வேறுபாடுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கொண்டு வாழ்வதற்கு இறைவன் தாமே உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக நாங்கள் எங்களால் முடிந்த நன்மைகளை செய்கிற மக்களாக, எங்களால் முடிந்த நல்ல வார்த்தைகளை பேசுகிற மக்களாக இருப்பதற்கு நீதாமே தூய ஆய்வுகளை பலப்படுத்த வேண்டும் கூட நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய நாம மகிமைக்கென்று எப்போதும் பிறருக்கு உதவி செய்கிற, பிறர் மீது அன்பு வைக்கிற, பிறரோடு சேர்ந்து வாழுகிற, பிறரை சேர்த்து கொள்கிற ஒரு சுத்த இருதயத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நீர்களை பாதுகாத்துக் கொள்ளும். என்னுடைய பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவதாக நல்ல பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய எதிர்பார்ப்பு நினைவுகள் யோசனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முழுமையான ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை கொடுத்து எல்லாரையும் காத்துள்ள வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்ரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.